வெங்கடேஸ்வரன் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தருமபுரி மற்றும் சேலம் மாவட்ட எல்லையை இணைக்கும் தொப்பூர் கணவாய் வழியாக தேசிய நெடுஞ்சாலை எண் 44 செல்லுகிறது. தருமபுரி மாவட்டத்தில் 5 கிலோமீட்டரும் சேலம் மாவட்டத்தில் 1.60 கிலோமீட்டரும் என 6.60 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலையை உயர்மட்ட பாலமாக அமைக்கும் பணியை 906 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்திய தேசிய நெடுஞ்சாலையம் ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டிருக்கிறது. இப்பணி விரைவில் துவங்கப்பட இருக்கிறது. குறிப்பாக 2027க்குள் பணி முடிக்க வேண்டும் என்று உத்தேசிக்கப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு உறுப்பினர் வெங்கடேஸ்வரன். மாண்புமிகு அமைச்சருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு, மாண்புமிகு பேரவைத் தலைவருக்கு வணக்கம். தொப்பூர் மலைப்பாதை தினந்தோறும் விபத்துகள் ஏற்படும் பகுதி. இந்த சாலை அமைத்த நிதி ஒதுக்கீடு செய்த மாண்புமிகு மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டும், சாலை அமைக்க நிலம் எடுக்கும் பணி தமிழக அரசு தனியாக ஒரு மாவட்ட வருவாய் அலுவலர் நியமிக்க வேண்டும். இப்பொழுது அதே மாவட்ட வருவாய் அலுவலர் நியமிக்கப்பட்டிருப்பதால் பணி ஆரம்பிப்பது லேட் ஆகும். ஏனென்றால் தினந்தோறும் விபத்துக்கள் அந்த பகுதியில் விபத்துக்கள் உயிரிழப்புகள் ஏற்படுகிறது. அதனால் ஒவ்வொரு நாளும் இன்று கூட இப்பொழுது கூட அந்த மலைப்பாதையை கடக்க வேண்டும் என்றால் 1 மணி நேரம் காலதாமதம் ஏற்படுகிறது. அதனால் அந்த மாவட்ட வருவாய் அலுவலர் தனியார் நியமனங்களை கேட்டுக்கொண்டு நில எடுப்பு பணி விரைவாக முடிக்க வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் அதே தேசிய நெடுஞ்சாலையில் அதிக விபத்துகளும் உயிரிழப்புகளும் ஏற்படும் பகுதிகளான வெள்ளக்கல், பாளையம்புது, சேசம்பட்டி பிரிவு, தேவருத்து பள்ளம், ஏழையரான் கொட்டாய், பழைய திருமண்டி பிரிவு சாலைகளில் உயர்மட்ட மேம்பாலம் அமைக்க வேண்டும் என்று மத்திய அரசை தமிழக அரசு வலியுறுத்தி கேட்டுக்கொண்டு அந்த பணிகளை விரைவுபடுத்த மாண்புமிகு அமைச்சர் வாயிலாக நான் வலியுறுத்தி கேட்டு நான் நன்றி கூறி நன்றி அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இதுபோன்று இந்த நிலநடுப்பிலே காலதாமதம் ஏற்படுது என்கிற ஒரே காரணத்திற்காக திராவிட மாடல் ஆட்சி அமைந்தவுடனே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் 5 தனியாக மாவட்ட வருவாய் அலுவலர்கள் டிஆர்ஓ அவர்கள் போடப்பட்டு நிலம் கையகப்படுத்தப்பட்டு அந்த நிலை இருக்கிறது. இவர் சொல்லதை போல அந்த நிலம் கையகப்படுத்தல தருமபுரி மாவட்டத்தில் காலதாமதம் ஏற்படுமையானால் அந்த 5 மாவட்ட வருவாய் அலுவலர்களில் ஒருவரை இந்த பகுதிக்கு அவளை மாற்றம் செய்யப்பட்டு அந்த நில எடுப்பு விரைந்து எடுப்பதற்கு வேண்டிய முயற்சி அரசின் சார்பாக எடுக்கப்படும். மாண்புமிகு உறுப்பினர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அமைச்சருக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, தருமபுரி நகரத்தில் அதிகமான மக்கள் பாதிக்கும் பகுதியான 4 வழிச்சாலை பகுதியில் தினந்தோறும் நடைபெறுகிறது. அதனால் ராமக்கால் ஏரி முதல் மாவட்ட ஆட்சியர் தலைவர் அலுவலகம் வரை ஒரு உயர்மட்ட மேம்பாலம் அமைக்க வேண்டியும், அதேபோல் தருமபுரி நல்லம்பள்ளி பகுதியிலிருந்து ராஜாப்பேட்டை, குண்டல்பட்டி வரை ஒரு சுற்றுச்சாலை அமைப்பதாக மாண்புமிகு அமைச்சர் சட்டமன்ற கூட்டத்தில் அறிவிப்பு செய்தார். அந்த பணியும் விரைவுபடுத்தி எப்பொழுது ஆரம்பிக்கப்படும், எப்பொழுது முடிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு விரைவாக முடிக்க தெரியுமாறு கேட்டுக்கொண்டு, மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் எங்கள் தொகுதியில் உள்ள பல்வேறு கிராம சாலைகளை நிறைவேற்றித்தர தாங்கள் வாரியாக நிறைவேற்றி தருமாறு கேட்டுக்கொண்டு நன்றி கூறி விரைவுகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தருமபுரி நகருக்கு 4 வழிச்சாலை சந்திப்பில் ஒரு உயர்மட்ட சாலை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் வைத்திருக்கிறார்கள். அதேபோன்ற தருமபுரிக்கு புறவழிச்சாலை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் அவர் ஏற்கனவே சட்டமன்றத்திலே பேசி எடுக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக புறவழிச்சாலை அமைக்க வேண்டும் என்று சொன்னால் புறவழிச்சாலை அமைக்கிற பணியில் 3 வகையாக துறையின் சார்பாக எடுத்துக்கொள்கிறோம். முதலே விரிவான திட்ட அறிக்கை தயாரி செய்தது, நிலம் கையகப்படுத்துவது, கடைசியாக புறவழிச்சாலை அமைக்கும் பணிகளை அதற்காக முதலமைச்சரிடையே பணங்களை பெற்று அந்த சாலை பணிகளை நாங்கள் மேற்கொள்கிறோம். அந்த அடிப்படையில் தருமபுரி நகரத்திற்கு மேற்புறம் தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தால் ஏற்கனவே ஒரு புறவழிச்சாலை ஏற்கனவே மேற்கு பகுதியில் போய் கொண்டிருக்கிறது. தற்போது தருமபுரி நகருக்கு கிழக்கு ஒரு புறவழிச்சாலை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இதன் மூலமாக முதல் கட்டமாக குண்டல்பட்டி மேடு முதல் செட்டிக்கரை வரை 5.80 கிலோமீட்டர் நீளத்திற்கு புறவழிச்சாலை அமைக்க நிலத்திட்ட பேராணை இப்பொழுது தயாரிக்கப்பட்டிருக்கிறது. 13.15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நிலம் கையகப்படுத்துகிற பணி நிர்வாக அனுமதி பெறுவதற்காக நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறோம். அதே போல் அந்த தருமபுரி மையப்பகுதியில் பாலம் அமைக்கின்ற அதை பற்றி ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். பொதுவாக 2 இந்த புறவழிச்சாலைகள் அமைந்த பின்பு அந்த போக்குவரத்தினுடைய அடிப்படையில் நகரப்பகுதியில் போக்குவரத்து செறிவு என்கிற அந்த அடிப்படையில் கணக்கெடுப்போம். அப்பொழுது புறவழிச்சாலை அமைத்த பின்பும் நம்முடைய தருமபுரியில் மையப்பகுதியில் அதிகமான போக்குவரத்து இருக்குமே ஆனால் அன்றைய நிலையில் இதெல்லாம் கணக்கெடுத்து இந்த உயர்மட்ட பாலம் அமைக்கிற பணியில் அரசு ஈடுபடும். விநாயகன்
மாண்புமிகு உறுப்பினர் சவுந்தரபாண்டியன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதல்வர் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்ற பின்பு நெடுஞ்சாலைத்துறையின் மூலமாகவும் பொதுப்பணித்துறையின் மூலமாகவும் பல்வேறு திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்து பணிகள் நடைபெற்று வருகின்றன. அதற்காக மாண்புமிகு அமைச்சர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு, லால்குடி தொகுதியில் இடையாற்றமங்கலம் கிளிக்கூட்டுக்கும் லால்குடி தொகுதி இடையாற்றமங்கலம் தண்ணீர் பந்தலுக்கும் ஸ்ரீரங்கம் தொகுதி கிளிக்கூட்டுக்கும் இடையே கொள்ளிடம் ஆற்றில் பாலம் கட்டி கொடுக்க வேண்டும் என்ற நீண்ட நாள் கோரிக்கையாக உள்ளது. மாண்புமிகு அமைச்சரிடத்திலும் இது குறித்து கடிதங்கள் வாயிலாக தெரிவித்துள்ளேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இந்த பணியினை நிறைவேற்ற தர முன் வருவாரா என்பதை தங்கள் மூலம் அறிய விரும்புகிறேன். அவர்களே, இது அரசு பரிசீலனை இருக்கிறது. அது இந்த மானிய கோரிக்கைக்கு பின்னால் முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வந்து அதை நிறைவேற்றுவதற்கு இந்த அரசு முயற்சி செய்யும். மாண்புமிகு ஆளுநர் சானவாஸ் அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, நாகப்பட்டினம் அக்கரைப்பேட்டை ரயில்வே மேம்பால பணி நீண்ட காலமாக நடைபெறாமல் இருந்தது. நம்முடைய அரசு அமைந்த பிறகு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் நேரடியாக அதை ஆய்வு செய்து 104 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அந்த பணிகள் இப்போது நடைபெற்று வருகிறது. அதற்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நாகப்பட்டினம் ரயில் நிலையத்துக்கு அருகிலேயே கீரைக்கொல்லை தெரு ரயில்வே கேட் கிராசிங் அது எந்நேரமும் மூடியே கிடக்கிறது. அதனால் அங்கே இருக்கக்கூடிய 34, 35, 36 வார்டுகளை சார்ந்த மக்கள் நகரப்பகுதிக்கு வருவதற்கு மிகுந்த சிரமத்தை சந்திக்கிறார்கள். பள்ளி மாணவ மாணவிகள் அதனால் பெரும் இன்னலுக்கு உள்ளாகிறார்கள். எனவே அதில் அந்த ரயில்வே பாதையை கடப்பதற்கு பாலம் அமைக்கப்படுமா என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் சட்டமன்ற உறுப்பினர் கேள்வி கேட்டதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு சம்பந்தப்பட்ட எங்களுடைய தலைமை பொறியாளரை அழைத்து பேசி அது சாத்தியக்கூறு இருக்குமேயானால் இந்த அரசு அதற்கு முன்னுரிமை அளிக்கும். மாண்புமிகு உறுப்பினர் தமிழரசி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எங்களுடைய மானாமதுரை தொகுதியில் மானாமதுரையில் ராமேஸ்வரம் வைகை ஆற்று பாலத்தை இணைக்கின்ற அந்த பாலம் அதோடு இணைக்கின்ற சாலை வசதி தென்னக ரயில்வேயிடம் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. ஒப்புதல் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்ற நேரத்தில் அந்த பாலத்தை அமைப்பதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இந்த நிதிநிலையே அறிவிப்பு செய்வார்களா என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஏற்கனவே நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசு அவர்கள் கடிதம் கொடுக்கப்பட்டு துறையின் சார்பாக இதெல்லாம் ஆய்வு நாம் மேற்கொண்டிருக்கிறோம். ஏன்னா ஏற்கனவே அதே இந்த வைகை ஆற்றிலே தேசிய நெடுஞ்சாலையின் சார்பாக ஏற்கனவே ஒரு பாலம் கட்டப்பட்டிருக்கிறது. அது தொடர்ந்து உடனடியாக அது பக்கத்திலேயே கொடுக்க வேண்டும் சொல்லுகிற பொழுது அதுக்கெல்லாம் தகுதி இருக்கிறதா என்பதையெல்லாம் இப்பொழுது நாங்கள் ஆய்ந்து கொண்டிருக்கிறோம். அது முறையாக அதற்கு தகுதி இருக்குமேயானால் இந்த அரசு அதற்கு முன்னுரிமை அளிக்கும். மாண்புமிகு உறுப்பினர் கோவி செழியன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கும்பகோணம் திருவிடைமுருதூர் தொகுதிகள் இரண்டும் இணைந்த தொகுதிகள். 2 தொகுதியிலிருந்து திருவாரூர் செல்ல வேண்டுமேயானால் கிருஷ்ணாபுரம், திருநறையூர், நாச்சியார் கோயில், மாத்தூர் ஆகிய ஊராட்சிகள் வழியாக தான் செல்ல வேண்டும். இந்த 4 ஊராட்சிகளும் மக்கள் நெருக்கம் அதிகமாகவும் போக்குவரத்துகள் அதிகமாகவும் இருக்கிறது. குத்துவிளக்குகள் உற்பத்தியில் நாச்சியார் கோயில் புகழ்பெற்ற ஊர். எனவே பள்ளி கல்லூரி நேரங்களிலும் அரசு அலுவலர்கள் வேலைக்கு வரும் போகும் நேரங்களெல்லாம் மிகுந்த இடர்பாடு. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கிருஷ்ணாபுரத்திலிருந்து மாத்தூர் வரை இணைக்கக்கூடிய ஒரு புது புறவழிச்சாலையை அமைத்து தந்தால் கும்பகோணம் டு திருவாரூர் செல்லுகிற பயணிகளுக்கு வசதியாக இருக்கும். எனவே நல்ல பல காரியங்களை செய்கிற இவ்வரசு இந்த புதிய பாதையை அமைத்து தருமா என்பதை மாண்புமிகு அமைச்சர் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்முடைய சட்டமன்ற கோவி செழியன் அவர்கள் அவர் தன்னுடைய கேள்வியிலேயே 4 ஊராட்சிகளை உள்ளடக்கி அந்த பாதை போகிறதாக சொல்லுகிறார்கள். இதுவே ஊராட்சி சாலைகள், ஊராட்சி ஒன்றிய சாலைகள், இப்படி கிராம சாலைகள் என்று பல்வேறு வகைப்பாடுகள் சாலையில் இருக்கிறது. மாநில நெடுஞ்சாலையை பொறுத்தளவிற்கு மாநில நெடுஞ்சாலைத்துறை, அதே போன்று மாவட்ட முக்கிய சாலை, மாவட்ட இதர சாலை என்ற அடிப்படையில் 3 வகைப்படுத்தப்பட்ட சாலைகள் தான் நெடுஞ்சாலைத்துறை நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிறது. எனவே இந்த 4 ஊராட்சிகளை இணைக்கிற சாலைகள் ஒரு புறவழிச்சாலை அமைக்க முடியுமா என்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார்கள். எனவே அந்த கேள்வியே நான் மனுக்களாக எடுத்துக்கொண்டு சம்பந்தப்பட்ட தலைமை பொறியாளர் அழைத்து இது புறவழிச்சாலை அமைப்பதற்கு சாத்தியக்கூறு இருக்கிறதா, நெடுஞ்சாலைத்துறையின் மூலம் அமைக்க முடியுமா அல்லது ஒன்றியத்தின் மூலமாக அமைக்க முடியாது என்பதை ஆய்வு செய்து நெடுஞ்சாலைத்துறை மூலமாக தான் அமைக்க முடியும் என்று சொன்னால் இந்த ஆண்டே அதற்கு ஒரு திட்ட அறிக்கையை தயார் செய்வதற்கு அரசின் சார்பாக ஆணையிடப்படும். மாண்புமிகு உறுப்பினர் தளபதி அவர்கள்.
மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மதுரை உள்வட்ட சாலை என்று சொல்லி ரிங்கி ரோட்டில் ராமேஸ்வரம் சந்திப்பில் வாகனங்கள்லாம் போக்குவரத்துக்கு மிக சிரமமாக இருக்கு. திருவிழா காலங்கள், திருமண நிகழ்ச்சி நடக்கிற நேரத்தில் ஒரு வாகனம் போகணும்னா 20 நிமிஷம் ஆகுது. அந்த சந்திப்பில் ஒரு உயர்மட்ட மேம்பாலம் கட்டுவதற்கு நமது அரசு முன்வருமா என்பதை அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஏறத்தாழ ஒரு 10 ஆண்டு காலமாக மாமதுரை என்று சொல்லப்படுகிற தமிழ் வளர்த்த மதுரைக்கு எந்தவித திட்டங்களும் நடைபெறாது இந்த சூழ்நிலையில் இந்த ஆட்சி பொறுப்பேற்ற உடனே தான் அங்கே பல்வேறு பாலங்கள் இப்பொழுது பணிகள் முதலமைச்சரின் திருக்கரத்தால் துவக்கப்பட்டு பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது அப்பல்லோ மருத்துவமனை பாலமாக இருந்தாலும் அல்லது கோரிப்பாளையம் பாலமாக இருந்தாலும் இப்படி 2 பாலங்கள் இன்றைக்கு முதலமைச்சருடைய திருக்கரத்தால் துவக்கப்பட்டு பாலப்பணிகள் அங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனவே அந்த பாலப்பணிகள்லாம் முடிந்த பின்பு அவர் சொல்லுகிற பாலம் அதற்கு போக்குவரத்து செறிவு இருக்குமே ஆனால் அதையும் இந்த அரசாங்கம் கணக்கில் எடுத்துக்கொண்டு அதற்கும் முன்னுரிமை அளிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.